ஹாய். ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி. ஐ திங்க் இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை கேட்டிருப்பீங்க. கம் அக்ராஸ் எனிவேர், எங்கேயாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரின்னு இல்லை, இப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அதை வந்து நம்ம கூப்பிட்றோன்னா அது நம்பிக்கையாக நம்மக்கிட்ட ஓடி வரும். அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் ஒருத்தர் வந்து ரொம்ப குளிரில் அவருடைய வாழ்க்கையை தனிமையாக நடத்திட்டு வந்தார். அவருக்கு பசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஒரு சூப்பு கடை இல்லை ஒரு நூடுல்ஸ் மேக்கிங் கடை நடத்திட்டு இருந்தார். ஸோ அந்த நூடுல்ஸ் கடையில் வர காசில் அவர் தன்னுடைய லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு இருந்தார். அப்போ நைட்டு தூங்குறதுக்கு அவர் அந்த வீட்டு வாசல்லே உட்காந்துடுறாரு. நல்ல குளிர்காலம். ஸோ ஃபாரினில் எப்படி குளிர் இருக்கு, ஸோ ஃபாரினில் வந்து எவ்வளோ குளிர் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அந்த வின்டர் சீசன் டைமில் அவர் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு மேன் வந்து இருக்கார், ஒரு ரிச்சஸ்ட் பர்சன். அவர் என்ன பண்ணிடுறாரு, இருங்க இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜர்க்கின், அதாவது இல்லை ஒரு பிளாங்கெட் கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிறாரு. இவரும் அதை நம்பிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாரு. அந்த ரிச்சஸ்ட் பர்சன் மறந்து போயிடுறாரு அவருடைய ஒர்க்கு இதில். அடுத்த நாள் காலையில் அவர் வந்து அந்த இடத்துலையே பனியால் சூழ்ந்து இறந்து போயிருப்பார். அங்கே அவர் ஒரு என்ன எழுதியிருப்பாருன்னா, யாருக்கும் வந்து நம்பிக்கை கொடுக்காதீங்க, ஏன்னா இத்தனை நாளும் அவர் அந்த குளிரில் தான் எதுவுமே போட்டுக்காமல் அந்த இடத்துல இருந்தார். பட் இவர் சொன்ன வார்த்தையில் இவர் வருவாருன்னு அந்த நம்பிக்கையில் அவர் வந்து அந்த குளிர் தாங்க முடியாமல் இறந்துருவார். டாக் பாருங்க, டாக். ஸோ அந்த குளிரில் வந்து அது எவ்வளோ அழகாக வாழாதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து அந்த குளிரில் வந்து அவர் இறந்துடுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷன் தனியாக இருந்தால் கூட அவன் வேலைக்கு அவன்கிட்ட சாப்பாட்டு இருக்குது இல்லை, நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா விட்டுணும். பட் தனியாக இருக்கும்போது ஒருவருக்கும் இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதோ யாருக்குமே ஒரு பொய்யான நம்பிக்கையை உருவாக்க தேவையில்லை. அந்த இடத்துல அந்த ரிச்சஸ்ட் பர்சன் பொய்யா நம்பிக்கை சொன்னார். இது என்னோட செல்லக்குட்டி பப்பி வந்துச்சு. பப்பி, இது ஒரு குரல் கொடுத்தா இவர் பப்பி இங்கே பாரு ஹாய் சொல்லு. ஸோ யாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை வந்து அவங்க அதை நம்பி உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த பர்சன் இறந்து போயிடுறாரு. அவர் இத்தனை நாள் வந்து அவருடைய அவ்வளோ குளிரில் கூட அவர் வந்து அந்த குளிரை தாங்கிட்டார். இவர் சொன்ன ஒரே ஒரு நம்பிக்கையான சொல், இவர் அவருடைய சுயமான ஒர்க் பிஸியில் மறந்துட்டார். ஆனால் அவர் அதை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ எப்போவுமே உங்களுக்கு ரெண்டு சைடு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து அவர் சொன்னதை நம்பாமல் இருந்திருந்தா மேபி அவர் எப்பவும் போல் இருந்திருக்கலாம். இன்னொரு சைடு இப்படி யாருக்கும் வந்து நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்துறதுக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய பாவச்செயல் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரியல் ஹார்ட்டில் இருந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்கு லைக் போடுங்க.